வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. தமிழ்நாடு முன்னாள் முதல்வரும் தென்னகத்து ஜான்சி ராணியுமான மக்கள் மனங்களை வென்ற மகத்தில் பிறந்த மகராசி உலக மக்களால் புரட்சி தலைவி என்னும் பட்டத்தை பெற்ற அம்மா என்று அனைவராலும் அரவணைத்துக் கொண்ட அன்பு தாய்க்கு 77வது பிறந்த நாள் விழா கோவையில் திருவிழா கோலம் பூண்டது. அம்மா என்ற சொல்லை தாரக மந்திரமாக கொண்டு நித்தம் நித்தம் நினைத்து புதிய புத்துணர்ச்சியை பெற்று வலம் வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டன் முதல் அண்ணாந்து பார்க்கும் அளவில் உயர்ந்து நிற்கும் உயர்மட்ட தொண்டனுக்கும் அம்மாவின் 77வது பிறந்த நாள் விழா திருவிழாவானது. அந்த வகையில் கோவை மாவட்டம் ஒசூர் சாலையில் உள்ள இதய தெய்வம் மாளிகையில் இருந்து புறப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஊர்வலமாக சென்று புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன் பின்னர் கோவை மாவட்ட டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பீளமேடு அருகில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் அலுவலகத்தின் முன்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி கொடியை ஏற்றி வைத்து புரட்சி தலைவியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து திரண்டு வந்திருந்த மக்களுக்கு இன்முகத்துடன் இனிப்புகள் வழங்கி புரட்சி தலைவியின் புனித பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். அதன் பின்னர் ஆர்எஸ்புரம் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் மதிய உணவாக சுட சுட சுவையான பிரியாணியும் இனிப்பும் அன்னதானமாக வழங்கினார்கள். இச்சிறப்பு வாய்ந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட அண்ணா டாஸ்மாக் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் எம் நெடுமாறன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை, மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான எஸ்.ஜே. அசோக்குமார், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கே.பி. துரைசாமி ஆகியோர் அன்னதானம் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அன்னதான நிகழ்வை சிறப்பு செய்தனர். மேலும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவினை மேலும் சிறப்பிக்கும் வகையில் உடல்நலம் குன்றி சிகிச்சை பெற்று வரும் டாஸ்மாக் மேற்பார்வையாளர் தண்டபாணிக்கு டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மருத்துவ நிதி உதவியாக 25,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார்கள். மேலும் டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் காலை முதல் மாலை வரை நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் எம் நெடுமாறன் தலைமையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் இறுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதியாக செயல்பட்டு வரும் மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் எஸ்.ஜே. அசோக்குமார் தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் பால்ராஜ், மாவட்ட பொருளாளர் தங்கவேல், மாநில தலைவர் வி.சி. சரவணன், டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் முத்தையா, ஜெயக்குமார், டி. சுரேஷ்பாபு, பி.சி. மனோகரன், ஆர். சந்திரசேகர், எம். பத்மநாபன், எம். சவுந்தரபாண்டியன், ஜி. பத்மநாபன், எல். விஜயகுமார், ஆர்எஸ்புரம் பகுதி கழக செயலாளர் விஸ்வநாதன், வார்டு செயலாளர் அருண் பிரகாஷ், கண்ணன், கேபிள் சரவணன், சாய் ஷியாம் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கோவை மாநகர மாவட்ட அண்ணா தொழிற்சங்க சார்பாகவும் அண்ணா தொழிற்சங்கம் டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் இங்கு குறைஞ்சது ஒரு 300 பேருக்கு முதியோர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. அதே ஒரு 150 பேருக்கு அவங்களுக்கு சைவ சாப்பாடும் முதியோர்களுக்கு வழங்கப்பட்டது. பக்கத்திலேயே ஆண்கள் பெண்களுக்கு மொத்தமா ஒரு 400 பேருக்கு வழங்கப்பட்டது. அம்மா பிறந்தநாள் விழா முன்னிட்டு 77வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு அங்கங்க இடத்திலும் மாநகர மாவட்ட சார்பாக கொடியேற்று விழாவும் மற்றும் இனிப்பு வழங்கி அநாத குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு எல்லா உதவிகளும் அம்மா பிறந்தநாள் 74 பிறந்தநாள் விழா முன்னிட்டு அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டது. அடுத்தது அண்ணா தொழிற்சங்க சார்பிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பிலும் கொங்கு மண்டலத்தினுடைய தளபதி அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்களும் இந்த மாநகர மாவட்டத்தை கொங்கு மண்டலமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாட்டில் அடுத்து 2026 அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு அண்ணா தொழிற்சங்க சார்பில் நாங்கள் அயராடு பாடுபட்டு அண்ணன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கேட்டு எனக்கு இந்த அண்ணா தொழிற்சங்க சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அண்ணா தொழிற்சங்க சார்பில் எல்லா சப்போர்ட்டும் எல்லாமே இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்தந்த இடத்துல பாத்தீங்கன்னா
கல்வித்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. அனாதை குழந்தைகளுக்கு காசு கொடுத்துருக்காங்க. காசுனால ஒருத்தர் அடிபட்டாலும் அவங்களுக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எந்த யூனியன் எந்த கட்சியும் அப்படி செய்யறதில்லை. இங்க கோவை மாநகரத்துல வந்து கொங்கு மண்டலத்துல அண்ணா தொழிற்சங்கம் தான் எல்லா சங்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்க என்னைக்குமே வந்து பொதுமக்களுக்கும் இந்த கட்சிக்கும் விசுவாசியாக இருப்போம். அடுத்த முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்களை விமானத்தை அமைப்பதற்கு நாங்கள் அயராறு பாடுபடுவோம். தலைவி அம்மா அவர்கள் தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தங்க தாரகை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா எங்களை வாழ வைத்த தெய்வம் அம்மா. அம்மா அவர்களுக்கு என்னைக்கும் நாங்கள் விசுவாசியாக இருப்போம்.